ஹாய் வியூவர்ஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் செங்குளத்துக்கும் எங்களுக்கும் ஆன மேட்ச்சில் வந்து நாங்கள் வின் பண்ணியிருந்தோம்னு சொன்னால் அடுத்த மேட்ச் அடுத்தால வருதுன்னு சொல்லி. ஸோ ஆக்சுவலாக அதுக்கு வீடியோ போடைக்கான டைம் இல்லாமல் போச்சு. ஸோ அதனால் நம்மளால் போட முடியல. இருந்தாலும் அடுத்த மேட்ச் வந்து எங்களுக்கும் மேலப்பாளையத்துக்கும் மேட்ச்சு. ஸோ மேலப்பாளையத்தில் இப்போ நாங்கள் வந்து எவ்வளோ அதில் அடிச்சோம் மக்கள் நம்ம நாங்கள் 70 ரன் அடிச்சிருந்தோம். நல்ல ரன்னு 7 ஓவருக்கு 70 ரன் அடிச்சிருந்தோம். ஸோ ரிட்டன் வந்து மேலப்பாளையம் வந்து பேட்டிங் பிடிச்சாங்க. ஸோ அதில் நம்ம சைடு கொஞ்சம் மிஸ்டேக். ஏன்னா 4வது ஓவரில் மட்டும் நம்ம 30 அபோவ் ரன் விட்டுட்டோம். ஸோ அதனால் ஆமாம், அது வந்து சூப்பர் ஓவர். ஒரு ரன் அடித்தா 2 ரன் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஸோ அந்த ஓவரில் மட்டும் நம்ம வந்து அன்னைக்கு வந்து 35 ரன் விட்டுட்டோம். ஸோ அதனால் நம்மளால் 2வது மேட்ச் வின் பண்ண முடியல. அந்த மேட்ச் வின் பண்ணியிருந்தால் அடுத்தால உடனே நமக்கு அடுத்த மேட்ச் இருந்துச்சு. இந்த மேட்ச் வின் பண்ண உடனே நமக்கு 2000 ரூபா ப்ரைஸு, அதாவது 9, 8 அந்த ரேஞ்சில் உள்ள ப்ரைஸ் வந்திருக்கும். அடுத்த மேட்ச் வந்து எங்களுக்கும் வந்து அது கல்லடி தானே, மலையடிக்கும் எங்களுக்கும் வந்திருக்கும் நாங்கள் ஜெயிச்சிருந்தோம்னா. ஸோ அது வந்து 4வது ப்ரைஸுக்கு நம்மளை கொண்டு போயிருக்கோம். பட் அந்த டைமில் நமக்கு அந்த 4வது ஓவரில் வந்து சூப்பர் ஓவரில் ரொம்ப ரன் விட்டதுனால நம்மளால் ஜெயிக்க முடியல. ஸோ கமெண்டில் கூட ஒருத்தர் கேட்டிருந்தார், ஹாரிஸ்னு நினைக்கிறேன், யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தார். ஸோ நம்ம வந்து அந்த மேட்ச்சில் வந்து தோற்றுட்டோம். ஆமாம், அடுத்தால நம்மளை வந்து அடுத்தால நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் நாங்கள் வந்து ரோஸ்மியாபுரம் போகிறோம். அது வந்து கம்மிங் சண்டே வந்து கண்டிப்பாக போகிறோம். கப்பை அடிப்போம், கூடிய சீக்கிரத்தில் கப் அடித்து தோல்விக்கு ஒரு கப்பு. ஆமாம், எங்களோட டீமை வந்து சுற்றி எல்லாருக்கும் தெரியுதுமே நாங்கள் காமிப்போம்.